எஃப்டியில் ₹2,50,000 டெபாசிட் அமௌண்ட்க்கு இன்ட்ரெஸ்ட் வந்து 7% சொல்லியிருக்காங்க. 444 டேஸ்க்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும்னு பார்க்கலாம். இதை வந்து நம்ம A = P × 1 + R/400 ஹோல் பவர் 4n அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவில் கால்குலேட் பண்ண போகிறோம். P அப்படிங்கிறது நீங்கள் டெபாசிட் பண்ண அமௌண்ட், R வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட், N அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ். நமக்கு டேஸில் இருக்கனால அதை இயர்ஸ்க்கு மாற்றிக்கலாம். ஸோ 444 டிவைடிங் சிம்பிள் 365 போட்டிங்கன்னா 1.21 வரும். நமக்கு ஃபார்முலாவில் 4n இருக்கனால இது கூட இன்டூ 4 போட்டுக்கோங்க. ஸோ வந்து 4.86 இது வந்து ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ R/400, ஸோ 7 டிவைடிங் சிம்பிள் 400 = +1 = ஹோல் பவர் நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருந்தோம் இல்லையா 4.86 = இது கூட இன்டூ 2,50,000. ஓகேங்களா? போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருது? ₹2,71,992 வருது இல்லையா? இது இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்க மைனஸ் நீங்கள் டெபாசிட் பண்ண அமௌண்ட் 2,50,000 இல்லையா? ஸோ போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு ₹21,992 வரும். இதுதான் வந்து உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட்.